சுகாதாரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத எத்தனையோ கிராமப்புறங்கள் எங்க பகுதியில் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும், இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்தில் இருக்க சின்ன கிராமங்கள்ல இருந்து டவுனுக்கு வரணும். இது அங்கேயே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தா எங்களுடைய கிராமப்புற மக்கள் பயன்பெறுவார்கள். பாதி கிராம சுகாதார கட்டணம் இடிந்து கிடக்கு, சிதிலமடைந்து இருக்கு. இதெல்லாம் பராமரிக்க அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க ஊர் பாத்தீங்கன்னா சசிவர்ண தேவரால உருவாக்கப்பட்ட எங்க ஊர் இன்னைக்கு தெப்பக்குளம் ரொம்ப அழகான இடம். அந்த நகர நிர்மாணிக்கப்படும் பொழுது அந்த தெப்பக்குளத்துல இருந்து நீர் அரண்மனைக்குள்ள போகும். அப்பேற்பட்ட அந்த தெப்பக்குளம் இன்னைக்கு கவனிக்கப்படாம தூர்வாரப்படாம சிதிலமடைஞ்சு கிடக்கிறத பராமரித்து பண்ணி எங்களுக்கு சீரமைத்து தர வேண்டும் என்று கவர்மெண்ட்ல நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி அரசனி முத்துப்பட்டின்ற தெப்பக்குளமும் அதே மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் சீரமைத்து தரேன்னு கேட்கிறேன். கல்லல் காளையார் கோயில்ல 70 வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஒரு பேருந்து நிலையம் இருக்கணும்னு. இதுலயும் அமைச்சர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க எங்க ஊர்ல. கல்லல் திருப்பத்தூர்ல ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு, எங்க ஊர்லயே ஒரு அமைச்சர். இதுவரைக்கும் அந்த காளையார்கள் பேருந்து நிலையத்துக்கு என்ன செய்யணும்னு இதுவரைக்கும் செய்யல. சின்ன வெயில்ல நிக்கிறாங்க மக்கள்லாம். ஒரு நிழல் கூட அமைத்து ஒரு நல்ல பஸ்ஸான தரமா இன்ன வரைக்கும் அமைச்சு தரல. காளையார் கோயிலுக்கு போய் அங்கே குப்பை கிடங்கு, சிவகங்கைக்கும் காளையார் கோயிலுக்கும் குப்பை கிடங்கு அதிக அளவு இருக்கு. அந்த குப்பை பிரச்சனை எப்படி பாத்தீங்கன்னா மக்களுடைய சுகாதாரத்தோட பெரிய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு. மருத்துவ கல்லூரி பக்கத்துல குப்பையை கொட்டுறாங்க, மருத்துவ கழிவுகள் அங்க கொட்டப்படுது. அந்த மருத்துவ கழிவுகளை வெளியே எடுத்துட்டு போய் கொட்டுங்கன்னா அதை இன்ன வரைக்கும் கேட்காங்க ஆள் இல்ல. நாங்க தனியா போராடிட்டு இருக்கேன். இந்த குப்பை கடைக்காக நான் தனியா போராடிட்டு இருக்கேன். குப்பை கடைக்கு ஒரு இடம் பார்த்து தாங்க, இந்த கழிவுகளை வெளியேற்றி எங்களுக்கு சுகாதாரம் பண்ணித்தாங்கன்னா அதுக்கு இன்னைக்கு அதிகாரிகள்கிட்ட எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்களா போராடி இருக்க வேண்டியிருக்கு. இந்த குப்பை கடைக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல கிடைக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து சின்ன குழந்தைகள் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் போகணும்னா இடைநீற்றலுக்கு வருது. ஏன்னா 8ஆம் கிளாஸ் படிச்சதோட நடுநிலை பள்ளி முடிவடைஞ்சிருது. அடுத்த தரம் உயர்த்தி 10ஆவது கொடுத்தீங்கன்னா அந்த கிராம பிள்ளைங்க அந்த 10ஆவது படிப்பாங்க, அடுத்து 12ஆவது படிப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாதனால இடைநீற்றல் அதிகமா இருக்கிறதுனால இந்த குறை தீர்க்க தகுந்த நடவடிக்கை எடுக்க கல்வித்துறையை கேட்டுக்கிறேன். அடுத்ததா எங்க பகுதியில் விவசாயத்துக்கான வழிகள் பெரியார் கால்வாய் மதுரையில இருந்து மேலூர் வழியா மலம்பட்டியோட நின்று போச்சு. மலம்பட்டியோட ஏன் நின்று போச்சுன்னு இதுவரைக்கும் தெரியல. அந்த தண்ணி 600 கிராமங்கள் பயன்பெறும். எங்க ஊர் தெப்பக்குளத்துக்கு அதுல இருந்து தண்ணி வர வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பெரியார் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்ட 600 கிராமங்கள் பயன்பெறும். மலம்பட்டியோட அந்த திட்டம் நிறைவேறிச்சு. அதை தயவு செய்து எங்களுக்கு செயல் திட்டமாக்கி வளர்ச்சிக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது காவேரி குண்டாறு. இந்த காவேரி குண்டாறு தலைவர் அறிவிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். எங்க பகுதி பெரிய வளர்ச்சி அடைந்த பகுதியா வர்றதுக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே பெரிய உதவியா இருக்கும். இது எங்க ஆட்சியோட பொற்காலம் சொல்லுவேன். ஏன்னா இந்த காவேரி குண்டாறு திட்டத்துக்காக எவ்வளவோ வருஷமா போராடி இருக்கோம். ஆனா தலைவர் வந்த உடனே அந்த திட்டத்துக்கு எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதனால எங்க விவசாய மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். அந்த திட்டத்தால 12,000 கிலோமீட்டருக்கு புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் 3மே பயன்பெறும். இந்த காவேரி குண்டார் திட்டம் உள்ள வந்துட்டா 12,000 கிராமங்கள் பயன்பெறும். அதனால தலைவருக்கு எங்கள் மாவட்டங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா இந்த பட்டா பிரச்சனையில பாத்தீங்கன்னா நிறைய பட்டா இல்லாம 5 வருஷம் 10 வருஷம் இல்ல 15 வருஷம் அங்க இருக்கிறவங்களுக்கு பட்டாவே கிடையாது. கேட்டா வனப்பகுதியில் இருக்கீங்க, கத்தப்பட்டுன்னு இருக்கிற ஊர்ல 150 குடும்பங்கள் இருக்காங்க. 67 வருஷமா பட்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பட்டா கொடுக்கவே இல்லை. கேட்டா வனப்பகுதின்னு சொல்றாங்க. வனப்பகுதியில் இருக்க விவசாயம் பண்றாங்க. விவசாயத்தை கரண்ட் இழுத்துருக்காங்க, விவசாயம் பண்றாங்க. 67 வருமா போடுறாரு. அவங்க பெரிய பணக்காரங்க கிடையாது, சாதாரண ஏழை நடுத்தர தட்டு மக்கள். அவர்கள் அந்த சின்ன பகுதியில குடியிருந்து வரவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல வனப்பகுதியா இருந்தாலும் கூட அந்த நிலப்பரப்பு வனப்பகுதியை சேர்ந்ததா இருந்தாலும் கூட தகுந்த நடவடிக்கை எடுத்து அதுக்கு உதவும்படி நான் கேட்கிறேன். உணவு வாணிப பொருள்ல அந்த சிவில் சப்ளை கார்பரேஷன்ல பருவகால ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா பகுதி நேரமா நாங்க பார்த்தாலும் 3 மாசம் பாக்குறோம், 9 மாசம் சும்மா தான் இருக்கும், எங்களை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. ஒரு 300 பேர்கிட்ட இருக்கிற அவங்களுக்கு நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.
அதே மாதிரி எங்க தொகுதிக்குட்பட்ட காஞ்சரங்கால் குரூப் காமராஜர் காலனி பகுதியில் 1963 இனாம் ஒழிப்பு சட்டப்படி உளவடை பெயரில் அரசால் பட்டா வழங்கப்பட்டது. பத்திரப்பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசு கடன் பெற்று 72 குடும்பங்கள் வீடு கட்டி 40 வருடங்களாக வசித்து வருகின்றனர். 1983 சென்னை டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது. 1983 UDR பட்டா பெற்று சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயரில் பட்டா உள்ளது. யாதொரு அதிகாரப்பூர்வமான தகவலின்றி சில குடியிருக்கும் வீட்டிற்கு மின் இணைப்பு தர மின்சார வாரியம் மறுக்கின்றது. மேலும் இந்து சமய அறநிலைத்துறையின் HRC சட்டம் 73 படி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வீடுகளை சீல் வைப்போம் என்று நோட்டீஸ் அனுப்புவது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது.